நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா இல்லாட்டி எத்தனை மாதமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹே கைஸ், இது உங்கள் இன்ஃபோ ஃபீடர்ஸ், திஸ் இஸ் நோஃபல். இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான ரீசன்ட் டெக் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மில இருந்து தான். ரியல்மி வந்து வாரம் புது மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே தான் வராங்க. இப்போ அந்த வருஷத்தில் ரியல்மி 7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படின்னா ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து ஒருத்தங்க ரியல்மி இந்தியா சிஓ மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் ரீசெண்டாக லான்ச் ஈவெண்ட்டுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரியல்மி இந்தியா சிஓ வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 ஃபோன்ஸ் மேக் பண்ணுறதுல பிஸியாக இருந்தேன், அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே ட்வீட்டுக்கு கீழே பில்ட் த ஃபாஸ்டஸ்ட் 7 சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதன்படி பார்க்கும்போது ரியல்மியில் வந்து அடுத்து 7 சீரிஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். செகண்ட் நியூஸ், வாட்ஸ்அப் வந்து புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அந்த வருஷத்தில் இப்போ ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சர்ச்சுங்கிற இந்த அப்டேட் தான். இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் உள்ள பர்டிகுலர் ஒருத்தவங்களோட சேட்டில் இருந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் பீட்டா யூஸருங்கிறதெல்லாம் எந்த அப்டேட் எனக்கு சீக்கிரம் வந்துருச்சு, உங்களுக்கும் சீக்கிரமே வந்துடும். தேர்ட் நியூஸ், போக்கோ வந்து சீக்கிரமே அடுத்த ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. போக்கோவோட மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து ரீசெண்டாக ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன ட்வீட் அப்படின்னா அடுத்த போக்கோ ஃபோன் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளேயோடையும் ஸ்னாப்டிராகன் 765ங்கிற அந்த ப்ராசஸரோடையும் 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப்போடையும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோடையும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்கள் மிட் ரேஞ்சில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து உண்மையிலேயே இப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து OnePlus நாட்டுக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக அமையும். நியூஸ், ரெட்மி வந்து ரீசெண்டாக 10,000 ரூபாய்க்கு ரெட்மி 9 பிரைம்ங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் ரெட்மி வந்து அடுத்ததாக ரெட்மி 9ங்கிற ஃபோனை வந்து ஆகஸ்ட் 27 லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ரெட்மி 9Cயோட ரீபிராண்டட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் வந்து மீடியாடெக் சிப்போட HD+ ரெசல்யூஷன்ல அந்த டிஸ்பிளேயோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நியூஸ், நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட வேற லெவல் கேமராவோட கூகுள் இருந்து லான்ச் பண்ண மொபைல் தான் Google Pixel 4a. இந்த Google Pixel 4a தொடர்ந்து இப்போ Google Pixel 4a 5G வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த Google Pixel 4a 5Gயோட 2 வருஷம் லீக்ஸ் ஆயிருக்கு. இந்த 2 வருஷம் படி பார்க்கும்போது Google Pixel 4a 5Gயோட டிசைன் வந்து Google Pixel 4aக்கு சிமிலரா வந்து இருக்கு. இது 2 கேமராவோட வரப்போறதாவும் Pixel 4a பார்த்தா பஞ்சுவல் கேமராவோடையும் 6.2 இன்ச்சுங்கிற அந்த டிஸ்பிளேயோடையும் வரலாம் அப்படின்னு சொல்லி லீக்ஸ் வந்து வந்திருக்கு. நியூஸ், மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் லான்ச்சுக்கு அப்புறமா இப்போ மோட்டோவில் வந்து அடுத்த ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபோன் வந்து ஆகஸ்ட் 24 அதாவது நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆனால் மோட்டோவில் என்ன ஃபோன் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமே இருந்தாங்க. இதை தொடர்ந்து மோட்டோல ட்விட்டரில் ஒரு URL வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த URLல மோட்டோ G9 அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்துச்சு. மேபி மோட்டோல வந்து அடுத்து G9 லைனில் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது. நியூஸ், இந்தியன் கம்பெனியான லாவா வந்து லாவா பல்ஸுங்கிற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் ஹார்ட் ரேட் சென்சாரும் பிளட் ப்ரெஷர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மொபைலில் 1500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 1500 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 10,000 அப்புறம் 10,000 ரியல்மி C12 அப்புறம் ரியல்மி C15 இந்த 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் இந்த பிரைஸுக்கு ஒருத்தா இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ வந்து போடணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வார டெக்னிக்ஸில் கொஞ்சம் தங்களாக கவர் பண்ண முடிஞ்சு வரக்கூடிய வாரங்களில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து கவர் பண்ணுறோம். இந்த டெக்னிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த டெக்னிக்ஸ் பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ட்விட்டர் அப்படி இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணீங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்ஃபோ ஃபீடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க.